திருவோணம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு செய்வதற்கு ஏற்ற இடமும் ஏற்ற பொருளும் பரிகாரமும். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த திருவோணம் என்பது 159 என்று சொல்லக்கூடிய ஜோதிட கலை. 1, 5, 9 என்பதை திரிகோணம் என்றும் 4, 7, 10 என்பதை கேந்திரம் என்றும் நாம் சொல்லுகின்றோம். எந்த கேந்திரம் ஏந்தினாலும் திரிகோணம் ஏந்தினாலும் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருவோணத்திற்கும் ரோஹிணிக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. ரோஹிணி என்பது சந்திரன் உச்சமான இடம். ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் எவன் ஒருவன் பிறக்கின்றானோ அவனுக்கு முன்ஜென்ம ஆன்மாவுடைய தொடர்பு உண்டு. அதேபோல் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குற்றாலத்தில் இருக்கின்ற குற்றாலநாதர் குலலாமணி அம்மாள் சன்னதியில் இருக்கின்ற தரணி பீடத்தில் இருக்கின்ற ஆதி பராசக்தி அம்மையினுடைய பீடத்தை தரிசிக்காதவன் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தால் தெருவோடு தான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு திருவோணம் நட்சத்திரம் அன்றும் அங்கே தரணி பீடத்திலே மதியம் 12 மணிக்கு மகாலட்சுமி பூஜை நடைபெறுகின்றது. தேங்காயை உடைத்து அதில் தீபம் போட்டு வழிபாடு செய்வார்கள். அதை பார்த்து விட்டு வந்து விட்டார்களானால் நிச்சயமாக திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு யோகம் அள்ளித்தந்த பாடுதான். சரி, ரோஹிணி நட்சத்திரம் என்ன செய்யும்? அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதத்திலே கொண்டு அவர்களோடு சேர்ந்து செய்தீர்களானால் அவர்கள் ராசிக்கு 11, ஜல ராசிக்கு அது உச்சமான இடம் நட்சத்திரம். அப்படி செய்தீர்களானால் அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்யுங்கள். அப்படி செய்ய முடியவில்லையானால் ரோஹிணி நட்சத்திரத்தன்று நரசிம்மர் வழிபாடு, கடுமையான நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மம் என்பது அகோர தெய்வம். அந்த நரசிம்மரை நீங்கள் வழிபாடு செய்து செந்தூரம் சாற்றி அதற்கு ஒரு முத்து, அந்த முத்து என்பது என்ன? முத்தை 10 முத்தை எடை போட்டு கடையில் பார்த்தீர்களால் ஒரு முத்து எடை கூட இருக்கும், அதுவே சுத்தமான முத்து. அந்த முத்தை வாங்கி அதை உங்கள் வீட்டிலே பன்னீரிலே வைத்து அந்த முத்தை கொண்டு போய் நரசிம்மர் முன்னால் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு முத்தை வீட்டுக்கு எடுத்து வந்து உங்கள் பணப்பெட்டியில் வையுங்கள். அந்த முத்து பொற்கிளியாக மாறும். எங்கே போனாலும் சன்மானங்களும் உங்களை தேடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். காதல் தோல்வி முதல் தருத்திரம் வரை எல்லாமே நீங்கும். மீண்டும் சந்திக்கிறேன்.